பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து உங்களை அழகாய் நடத்தி கொண்டு போவாராக. உங்களுடைய மனக்கவலைகளை எல்லாம் கர்த்தரே சரி செய்வாராக. இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப அழகாய் கர்த்தர் இங்கே ஒரு வசனத்தை சொல்லுகிறார். அவருடைய ஜனத்திற்கு அவர் கொடுக்கிற ஒரு பெரிய வார்த்தை, ஒரு பெரிய நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராமிஸ் பண்றாரு. என்ன அப்படின்னா, ரொம்ப அழகா சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அது மட்டுமல்ல, வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு வரை விசாரிக்கிற தேசம். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் பல பேர் நினைக்கலாம், யாருமே உங்களை விசாரிப்பதற்கற்றவர்களாக இருக்கலாம். சில நேரத்தில் சில மனிதர்கள் விசாரிப்பது கொஞ்ச நாள் தான் விசாரிப்பார்கள். அதாவது நம்முடைய வீட்டிலே ஒரு துக்க காரியம் நடக்குமானால் எல்லாரும் அந்த துக்க காரியத்திற்கு வருவார்கள். ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் சிலர் இருப்பார்கள், சிலர் ஒரு 5 மணி நேரம் இருப்பார்கள், சிலர் ஒரு 24 மணி நேரம் இருப்பார்கள், சிலர் ரொம்ப அதிகமாய் போனால் ஒரு 3 நாட்கள் இருப்பார். அதற்கு மேலே எல்லாரும் அவரவர்கள் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்மளை அதுக்கு பிறகு சிலர் மாதத்துக்கு ஒரு டைம் விசாரிப்பார்கள். ஆனால் ஒரு வருஷம் தாண்டிருச்சுன்னா நம்ம யாருமே நம்மளை விசாரிக்க மாட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த இடத்துல வாக்கு கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர், நீங்கள் விசாரிப்பற்றவர்களாய் இருக்கலாம். என்னை யாருமே விசாரிக்கிறது இல்லை பாஸ்டர், என்னை யாருமே கண்டுக்கிறது இல்லை, அவ்வளோதான், என்னை எல்லாரும் மறந்தாங்க, எல்லாரும் என்னை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க, அவங்கவுங்க பாடு, அவங்கவுங்க வேலை, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், மகளே நான் உன்னை விசாரிக்கிறேன், மகனே நான் உன்னை விசாரிக்கிறேன். 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, வருஷத்தினுடைய துவக்கத்திலிருந்து முடிகிற வரைக்கும் நானே உன்னை விசாரிக்கிறேன். இந்த வருஷம் இத்தனை நாள் உன்னை நடத்தினேனே, இவ்வளவு மாதம் உன்னை நடத்தினேனே, உன்னை எவ்வளவு விசாரித்திருந்தால் உன்னை நடத்தியிருப்பேன். இவ்வளவு நாட்களும் உங்களை விசாரித்து நடத்தின கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், இனியும் நான் உன்னை விசாரிப்பேன். கர்த்தர் உன்னை விசாரிக்கும் போது நான் நம்புகிறேன் உங்கள் குறைவுகள் நிறைவாகும். கர்த்தர் விசாரிக்கும் போது உங்கள் வழக்காளிகளுக்கு, உங்களோடு பிரச்சனை செய்தவர்களுக்கு தண்டனை உண்டாகும். கர்த்தர் உங்களை விசாரிக்கும் போது உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். நான் விசுவாசிக்கிறேன், இன்று கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர் என்கிறதை நிரூபிப்பாராக. ஆமென். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். தகப்பனே, எத்தனை பிள்ளைகள் விசாரிப்பற்று கிடக்கிறார்கள், அவர்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவர், அவர்களுக்கு சொந்தங்கள் நண்பர்கள் இல்லை. ஏன்னு கேட்கிறதற்கு ஆண்டவர் ஒரு நாதி இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்தில் கர்த்தர் நீங்கள் விசாரிக்கிறவர் என்கிறதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு உறுதிப்படுத்தும் சாமி. நீர் கூட இருப்பீராக. இன்றைக்கு திருமண நாளை காண்கிற, பிறந்த நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். அவர்களோடு உம்முடைய கரம் இருக்கட்டும், கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகவும் வெற்றியா இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.